கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இஞ்ஞாயிறு ஆராதனையும் நாம் இணையவழி ஆராதனையாக நடத்துகின்றோம். ஆகிய ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பூயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானய மூலைக்கல்லே ஏராளமாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவராக தாம் ஒருவரே மகிமைக்கும் மாட்சிமைக்கும் உரியவராக இருப்பவரே, உம்மை நன்றிந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, காலை வேளையிலும் இறை சமூகத்தின் நீராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தவும், உம்முடைய தூய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்க நீர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்றோமாக உமது உண்மை இயல்பிற்கு ஏற்ப இவ்வாரத்தின் வாயிலாக நாங்கள் பணிந்து கொள்ள ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டு உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வாரதனிலே ஆண்டவரை நாங்கள் பங்கு பெறுவதன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டு உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து ஆண்டோர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 14வது பாமாலையை பாடுவோம். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்கின்ற 14வது பாமாலையை நாம் பாடுவோம்.
அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடி ருக்கிறீர். பிரதான தூதரும் முன்னே தம்முகம் பாதமூடியே சாஷ்டாங்கமாக பணிவானே தூய தூயர் எண்ணுவார். அப்படியானால் தூசியோ சாம்பலுமான நாங்களோ எவ்வாறு உம்மை ஆண்டுவோம் எவ்விதமாயாராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில் நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோமா பயத்தோடு சேருவோம். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதத்தின் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். ஃபார் our responsive reading, let us read responsively Psalm 107 verses 1 to 16. சங்கீதங்களில் 107வது சங்கீதத்தின் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார். சகாயரில்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும்
மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Apostolic Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் எடுப்போம். லெட் us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 1 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். John chapter 21 verses 1 to 19. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நத்தானுவேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக மீண்டுமாக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் நல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து வாழ்வின் பாதையில் கண்மணி போல எங்களை காத்து நீர் வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கின்ற சங்கீதக்காரனோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் இந்த நாளில் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சமுதாய வாழ்வில் என ஆண்டவர் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளை எண்ணியவர்களாக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆய்ந்தறிந்திடவும் உமக்கு பிரியமான பாதையிலே தொடர்ந்து நாங்கள் வழிநடக்கவும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இளையகுமாரனைப் போல நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு முன்பதாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்கான ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று தன்னிலை உணர்ந்து தன்னை தாழ்த்துவதைப் போல ஆண்டவரே, இறை சமூகத்திலே இந்த நாளிலும் நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கவும், உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தவும், உம்முடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான மன்னிப்பின் மேன்மை பொருந்திய வாழ்வினை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டு உதவி செய்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை ஆராதனையில் தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டு உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை இடத்திற்கு கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாண்டவருடைய உன்னத பிரசன்னம் தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எனக்கு ஒத்தாசூர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசூரும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல உம்முடைய உயர் ஸ்தலங்களிலிருந்து ஆண்டவர் தருகின்ற உன்னதமான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் வாழ ஆண்டு உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் தந்து வருகின்ற சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் பூரணமான சுகபல நன்மைகளையும் உம்முடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு அருளி செய்து நீர் காத்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இந்த ஊரடங்கு நாட்களிலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும்
நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்கின்றோமாக தெய்வீக தூதர்களின் பிரசன்னமும் உமது ஆளுகையும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்கின்றோமாக ஆண்டவரை நீர் தருகின்ற ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்குள்ளதாக சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வாழ்வின் பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கின்ற மக்களுடைய தேவைகள் ஆண்டவரால் அதிசயமாக அற்புதமாக ஒவ்வொரு நாளும் சந்தித்து வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் அனைத்துலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய முதல் திருச்சபைகளுக்காக, மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக, எங்களுடைய பேராயருக்காக ஆண்டவர், எங்களுடைய பேராயத்தின் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த இறைப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவைகளின் வாயிலாக ஆண்டவருடைய திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவைகளின் வாயிலாக ஆண்டவரே, எம் தேச மக்கள் அனைவரும் உமது அன்பிற்கு நேராக, ஆண்டவரை உம்மை பற்றிய அறிவிற்கு நேராக வழிநடத்தப்பட நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தை செவ்வையான பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை, நல்ல ஆசைகளை உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு ஆண்டவர் தந்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸினால் எங்களுடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசூரியமான சூழ்நிலைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினுடைய தீவிரத்திலிருந்து ஆண்டவர் எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய விலகாத பிரசன்னம், உமது ஆளுகை தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த விஷ கிருமிகள் எங்களுடைய தேசத்தின் வாழ்விலிருந்து மறைந்து போகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. நீரே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், கல்வாரி சிலுவை பாடுகளின் வாயிலாக ஆண்டவர் எங்களுக்காக சம்பாதித்து தந்திருக்கின்ற சுகம் நிறைந்த வாழ்வினை எம் தேச மக்கள் அனைவரும் சொந்தமாக்கி கொண்டு வாழுகின்ற காலங்களை ஆண்டவர் கட்டளையிட்டுள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பல்வேறு நிமிடங்களிலே இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பிறருக்கு இந்த நோயானது பரவாமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. பல்வேறு நிலைகளிலே மருத்துவத்துறையின் மூலமாக ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளை அளித்து வருகின்ற மருத்துவர்களுக்காக, இன்னும் நர்சஸ்க்காக ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு சுகாதாரத்துறை சார்ந்த பணியாளர்களுக்காக என ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தேசத்தின் அமைதிக்கென பல்வேறு நிலைகளிலே செயல்படுகின்ற காவல்துறையினருக்காக, எங்களுடைய தேசத்தின் இராணுவத்தினருக்காக என ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் உன்னதத்திலிருந்து நீர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானமும் நிலவிட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த ஊரடங்கினால் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய அனுதின தேவைகளுக்காக ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக என போராடுகின்ற தேவை நிறைந்த மக்களாக நிற்கின்றவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவர்தம் வாழ்வுக்கு தேவையான நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த ஊரடங்கு காலங்கள் விரைவிலே எங்களுடைய தேசத்திலிருந்து விலக்கப்படவும், ஆண்டவரே, இயல்பான வாழ்வு திரும்பவும், ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், ஆண்டவரே, நன்மை நிறைந்த வாழ்வினை சொந்தமாக்கி கொண்டவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அனைத்துலக தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசங்களின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைத்து தேசங்களுக்கும் வேண்டிய சுகத்தை ஆண்டவரே, நல் வாழ்வினை உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் கட்டளையிட்டுள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. சமஸ்தம் உம்மை சேவிக்கும் என்கின்றோனமாக ஆண்டவரே, உம்முடைய முழு படைப்பும் உம்மை அறிந்து கொள்ள, உமக்கு உகந்தவர்களாக வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த உலகில் நாங்கள் வாழுகின்ற போது ஆண்டவரே, உமக்கு உரியவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ
ஆண்டவரை உம்மை சந்திப்பதற்கு அனுதினமும் நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் தங்களுடைய இல்லங்களில் இருந்தவர்களாக ஆண்டவரே பல்வேறு நிலையிலே தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான நன்மையான ஈவுகளை ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து நிற்காத்து வழி நடத்தியறல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தூய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளின் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற உம்மை சார்ந்து உமது பிள்ளைகள் தொடர்ந்து இந்த உலகினில் ஆண்டவரை வெற்றி வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். உம்முடைய திருநாமத்தை உமது பிள்ளைகளுடைய வாழ்வினூடாக நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானோர் என்ற ஆண்டவருடைய விலகாத பிரசன்னம் தமது பிள்ளைகளோடு இருந்து தாங்கி வழிநடத்துகின்ற அனுபவங்களை தொடர்ந்து காண நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பரேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் ஹேம்லெட் ஜான் கேப்ரியல் 27th ஏப்ரல், அனோரா ஸ்டானி 30th ஏப்ரல். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளை ஆண்டவர் தாமே தம்முடைய நன்மைகளும் நல்ல ஆட்சிகளும் நிறைந்த ஆண்டாக இந்த புதிய ஆண்டினை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து வாழ்வின் பாதையிலே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவரால் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் இப்புதிய ஆண்டிலும் மது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தினுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றோனமாக நன்மைகளும் கிருபைகளும் பின்தொடர்கின்ற ஆண்டாக இப்புதிய ஆண்டினை ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் உம்மில் பூர்ணமான நம்பிக்கை கொள்வதைப் போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கின்ற நல்ல அனுபவத்தையும் ஆண்டவரை உமது பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டினில் உமது சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரை நீர் உமது பிள்ளைகளுடைய பிரச்சனராகி உமது மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரை நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 339வது பாமாலை பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வருத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன் என்கின்ற 339வது பாமாலையை நாம் பாடுவோம்.
மீட்பெருத்தோம் சிந்தினார் மாநிதியும் சம்பாதித்தார் என் சொந்த நீதி வருத்தே இயேசுவின் நாமோ நம்புவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரசி பாரம் மணல்தா வேரசி பாரம் மணல்தா காமிகும் அவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவே மாறாதவர் என்றறிவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரசி பாரம் மணல்தா வேரசி பாரம் மணல்தா மரண வெள்ளம் பொங்கிலோ என் மாம்சம் சோர்ந்து போயினோ ஓம் வாக்கு தத்தமானையோ என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடோ நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரசி பாரோ மணல்தா வேரசி பாரோ மணல்தா நீயாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் என் மீட்பர் நீதியே அநீதன் என்னை மூடுமே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரசி பாரோ மணல்தா வேரசி பாரோ மணல்தா கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்டு யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 4வது வசனம். ஜான் சாப்டர் 21 verse 4. விடியற் காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இருந்தவண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையினில் உமது தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், உமது வேதத்தின் வெளிச்சத்தினில் எங்களுடைய வாழ்விற்கான வழிகாட்டுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, உம்மை எங்களுடைய வாழ்விற்கு உரியவராக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, விடியற் காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம்.
இத்திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அருளி செய்த மூன்றாவது தரிசனம் என்று இத்திருமறை பகுதியிலே குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவராக, தாம் கூறியபடியே உயிர்த்தெழுந்தவராக, தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை பல்வேறு நிலைமைகளிலே வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இங்கே விடியற்காலமான போது திபேரியா கடற்கரையிலே அல்லது கலிலேயா கடற்கரையிலே தன்னை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இங்கே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்கின்ற இந்த அனுபவமானது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மூன்றாவது முறையாக சீடர்கள் தரிசிக்கின்ற அனுபவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவரின் இந்த வெளிப்பாட்டின் மூலமாக சீடர்களுடைய வாழ்வினில் ஏற்படுகின்ற அகமகிழ்வினையும் இன்னும் அவருடைய வாழ்வினில் உண்டாகின்ற மாற்றங்களையும் இந்த திருமறை பகுதியினிலே நாம் சிந்திக்க முடிகின்றது. எனவே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்கின்ற இந்த திருவார்த்தை ஆண்டவருடைய சீடர்களுடைய வாழ்வினிலும் நம்முடைய வாழ்வினிலும் ஏற்படுத்துகின்ற காரியங்கள் என்ன, அல்லது அவர் வாயிலாக நாம் பெறுகின்ற காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது இங்கே முதலாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார் என்பதை இது தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்பது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. நாம் வாழுகின்ற இந்த உலகினில் மக்கள் கடவுளை சந்திப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். பலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகின்றார்கள், அல்லது பலர் பல்வேறு விதமான சமய கடமைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். இவைகளின் வாயிலாக கடவுளை சந்திப்பதற்கு அல்லது கடவுளோடு உள்ள ஒரு வெளிப்பாட்டினை பெறுவதற்கென மனிதர் தங்களிலே பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற சூழலில் இருக்கின்ற போது திருமறையானது கடவுள் மனுமக்களை தேடி வருகின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். பகலில் குளிர்ச்சியான வேளையினில் ஏதேன் தோட்டத்தினிலே ஆதி பெற்றோரோடு உறவாடுகின்ற ஆண்டவர் அவர்கள் பாவத்தினில் விழுந்து போன போது ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவரை தேடி வருகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் ஆண்டவருக்கென பக்தி வைராக்கியமாக செயலாற்றிய தீர்க்கன் எலியா, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று வாழ்வினில் சோர்ந்து போகின்ற போது அங்கே ஆண்டவர் அவரை தேடி வருகின்றார், உனக்கு இங்கே என்ன என்று. அதுபோல இங்கே ஆண்டவருடைய சீடர்களும் பேதுருவின் தலைமைத்துவத்திற்கு கீழாக தங்களுடைய அழைப்பினை மறந்தவர்களாக திசை மாறி செல்லுகின்ற அனுபவமுடையவர்களாக இங்கே திபேரியா கடற்கரையிலே அல்லது கலிலேயா கடற்கரையிலே
மீன் பிடிக்கின்றவர்களாக மாறியிருக்கின்ற சூழலை நாம் காண்கின்றோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைத்த ஆண்டவருடைய அழைப்பினை ஏற்று எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றவர்கள் இப்பொழுது மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்விற்கு திரும்பியவர்களாக கடலிலே மீன் பிடிக்கின்றதை நாம் காண்கின்றோம். யோவான் 21வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்று சொல்லுகின்ற போது தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினிலிருந்து திசை மாறி செல்லுகின்ற சீடர்களை ஆண்டவர் தேடி வருகின்றவராக இருக்கின்றார். ஏன் இந்த வீழ்ச்சி சீடர்களுடைய வாழ்வினில்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டவர்கள், பிறர் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட ஆண்டவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட ஆண்டவருக்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவித்திருக்க ஆண்டவரால் புகழப்பட்டவர். அதனை நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தின் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்று நாம் காண்கின்றோம். இவண்ணமாக கிறிஸ்துவனுடைய வெளிப்பாட்டினை தன்னுடைய வாழ்வினில் பெற்றவராக திகழ்கின்ற பேதுரு இப்பொழுது நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று அவர் தன்னுடைய பழைய தொழிலுக்கே திரும்புகின்றார் என்று சொல்லுகின்ற போது அது அவருடைய வாழ்வினில் வருகின்ற வீழ்ச்சியையும் விசுவாச வாழ்வினில் அவர் பெறுகின்ற தோல்வியையும் அது காட்டுகின்றதாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் விசுவாச வாழ்வினில் வீழ்ச்சி பெற்ற தன்னுடைய சீடர்களையும் விசுவாச வாழ்வினில் தோல்வியுற்றவர்களாக திகழ்கின்ற தன்னுடைய சீடர்களையும் ஆண்டவர் தேடி வருகின்றவராக இங்கே கடற்கரையிலே அவர் நிற்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பணியினில் மாத்திரம் அல்லது ஆண்டவரால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தினில் மாத்திரம் அவர்கள் தோல்வியுற்றார்கள் என்பதை காட்டிலும் இங்கே அவர்கள் ஈடுபடுகின்ற இந்த பணியினிலும் தோல்வியுற்றவர்களாகவே திகழ்கின்ற சூழலில் ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று நாம் காண்கின்றோம். எனவே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்று கூறுகின்ற போது அது வாழ்வினில் அல்லது விசுவாச வாழ்வினில் வீழ்ச்சியுற்ற தோல்வியுற்ற தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் தேடி வருகின்ற
அனுபவமாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். இவர்களுடைய வாழ்வினில் ஏற்படுகின்ற இந்த விசுவாச வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது அது அவர்களுடைய அறியாமை என்பதை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், கரையிலே நிற்கின்ற இயேசுவை சீஷர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இவர்களுடைய வாழ்வினில் உண்டாகுகின்ற வீழ்ச்சிக்கும் காரணம் என்பது ஆண்டவரை குறித்த அறியாமை என்பதாகவே தென்படுகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு 3 காரியங்களை குறித்து கூறுகின்றதை நாம் காண முடியும். காணாமற் போன ஆட்டை குறித்து குறிப்பிடுகின்றார், காணாமற் போன வெள்ளிக்காசை குறித்து குறிப்பிடுகின்றார், காணாமற் போன மகனை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆக தொலைந்து போன இம்மூவருக்கும் அல்லது தொலைந்து போன 3 நிகழ்வுகளும் வலியுறுத்துவது எது என்று சொல்லுகின்ற போது அது அறியாமை என்பதையே வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமற் போனது என்று சொல்லுகின்ற போது அந்த ஆட்டின் அறியாமை அதை தொலைந்து போகச் செய்கின்றது. 10 வெள்ளிக்காசுகளில் 1 தொலைந்து போகுதல் என்பதும் அறியாமை என்பதை வெளிப்படுத்துகின்றது. காணாமற் போன மகன் என்பதும் அவனுடைய வாழ்வினில் உண்டாகின்ற அறியாமை என்பதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் விளக்குகின்ற போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளங்க பண்ணினார் என்று ஏசாயா தீர்க்கன் அங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். மனுக்குலத்தின் இயல்பான தன்மை என்று கூறுவது வழி தவறி செல்லுதல் என்பதை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஆக இங்கே பேதுருவும் அவரோடு இணைந்த அவருடைய கூட்டாளிகளும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கல்லறையிலேயே தரிசிக்கின்ற அனுபவத்தை பெற்றதோடு பூட்டிய அறைக்குள்ளதாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அனுபவத்தை பெற்றதின் தொடர்ச்சியாக தங்களுடைய இயல்பான வாழ்விற்கு திரும்பி பாதை மாறுகின்ற அனுபவத்தை அல்லது விசுவாச வாழ்வினில் வருகின்ற தோல்வியை அல்லது வீழ்ச்சியை சந்திக்கின்ற சூழலில் ஆண்டவர் தனது சீடர்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்கின்ற பணியை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் தன்னுடைய சீடர்களுடைய வாழ்விலே செய்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்கின்ற போது என்றும் ஆண்டவர் நம்மை வாழ்வின் பாதையினில் தேடி வருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிவதற்கு அழைக்கின்றார். வாழ்வின் சூழலில் பல்வேறு விதமான கடின பாடுகள், நிலை நிற்க இயலாத அனுபவங்கள் என்பவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வினில் வருகின்ற போது முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்குகின்ற அனுபவம் என்பது எளிதானதாக அமைகின்ற போது
பின்னோக்கி செல்லுகின்ற சூழலில் வாழுகின்ற மக்களை சந்தித்து அவர்கள் மீண்டும் வாழ்வினில் முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இங்கே அவர்களை சந்திக்க வருகின்றவராக அல்லது அவர்களை தேடி வருகின்றவராக நமது ஆண்டவர் திகழ்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்பது ஆண்டவர் நமது தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை விளக்குகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்பது ஆண்டவர் தனது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கின்றவராக திகழுகின்றார் என்பதை விளக்குகின்றதை நாம் ஏனென்று சொன்னால், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று பேதுரு கூறிய உடனே அவரோடு இணைந்து சென்ற சீடர்கள் அந்த ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அவர்களால் பிடிக்க இயலாதிருந்த சூழலில் விடியற்காலமான போது கரையிலே நின்ற ஆண்டவர் அவரிடத்திலே கேட்பது 5வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் என்று நாம் காணலாம். ஆக ஆண்டவரை விட்டு பின்னோக்குகின்ற வாழ்வு என்று சொல்லுவது ஒன்றுமில்லாத சூழலுக்கு நேராக தனது மக்களை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. தேவை நிறைந்தவர்களாக நிற்கின்ற தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற போது அவர்களை பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். அப்போஸ்தலர் என்று பெயரிட்டவர், சீடர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று அழைத்த ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களை பிள்ளைகளே என ஆண்டவர் அழைப்பதின் வாயிலாக அவர்களுடைய இயலாமையும் அவர்களுடைய தேவையும் அறிந்த தந்தையைப் போல அல்லது தாயைப் போல அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றதையும் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆகவே 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். தன்னிடத்தில் கேட்கும் தன் பிள்ளைக்கு வேண்டியதை கொடுக்கின்ற நல் தந்தையைப் போல ஆண்டவர் இங்கே முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்காதிருக்கின்ற சீடர்களுக்கு வலை நிறைய மீன்கள் அகப்பட செய்கின்றதை நாம் காண முடிகின்றது. அது ஆண்டவர் அவருடைய வாழ்வினில் செய்கின்ற நன்மைகளையும் ஆண்டவர் அவருடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவர் என்கின்ற நல் நம்பிக்கையை கொடுப்பதாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக எருசலேம் நகரினில் மேல் வீட்டறையில் இருந்த சீடர்கள் பல மைல் தூரங்கள் கடந்து இங்கே கடற்கரையிலே மீன்பிடிக்க வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது அது அவர்களுடைய விசுவாச வாழ்விலே ஏற்பட்ட வீழ்ச்சியையும் அவருடைய வாழ்விற்கான தேவையையும் வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. இதுவரையினிலும்
தங்களை வழிநடத்துகின்ற தலைவராக இயேசுவானவர் உடன் இருந்தார். வாழ்வினில் எதற்கும் கவலை இல்லை, வாழ்வினில் எதற்கும் குறைவில்லை என்றிருந்த சூழ்நிலை என்பது மாறி இன்றைக்கு தாங்களாகவே தங்களுடைய சொந்த கால்களில் நின்று வாழ்வின் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படுகின்ற போது தங்களிலே தேவைகள் என்பது நிறைந்ததாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கே மீன்பிடிப்பதற்காக தங்களுடைய பழைய தொழிலுக்கே இறங்குகின்றவர்களாக மாறிவிடுகின்றதை காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றதை, தன்னுடைய சீடர்களை பிள்ளைகளே என அழைத்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் என்றும் நாம் காண்கிறோம். ஆக தேவை நிறைந்த சமூகமாக சீடர்கள் இங்கே செயல்படுகின்ற போது ஆண்டவர் அவருடைய தேவைகளை அறிந்தவராக அவர்களுக்காக உணவினை ஆயத்தம் செய்கின்றவராக அவர்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றையும் அதிலே பங்கு பெறச் செய்வதையும் நாம் காண முடிகின்றது. மேல் வீட்டு அறையினில் சீடர்களுக்கு போஜனத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இங்கே கடற்கரையிலும் அவர்களுக்கு போஜனத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். வாழ்வின் எத்தகைய சூழலிலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர் என்கின்ற விசுவாசத்தை ஆண்டவர் இங்கே சீடர்களுடைய வாழ்விற்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். இதை மேலும் நாம் சிந்திக்கின்ற போது இறைமக்களாகி இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே ஆண்டவர் செயல்பட்ட விதம் என்று சொல்லுவது சிந்தனைக்கு உகந்ததாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். யாத்ராகமம் 16வது அதிகாரத்தின் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள் என்று நாம் காண்கின்றோம். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கின்ற போது வாழ்வினில் சந்திக்கின்ற இந்த வனாந்தர அனுபவம் என்று சொல்லுவது தேவை மிகுந்தவர்களாக மாற்றுகின்றது. அது கடவுளின் மீது கொள்ள வேண்டிய விசுவாசத்திற்கு பதிலாக அவர்களை எகிப்தின் அடிமைத்தன சுகங்களை எண்ணி பார்ப்பதற்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. ஆனால் மோசேயோ இறைமக்களை திடப்படுத்துகின்ற போது 7வது வசனத்திலே, யாத்ராகமம் 16வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், விடியற் காலையில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த வனாந்திரத்திலே கர்த்தரால் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்ய இயலுமோ என்கின்ற நிலையினில்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இறைமக்கள் முறுமுறுக்கின்ற போது மோசே இறைமக்களுக்கு கூறுவது, விடியற்காலையில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் என்பதாகும். அதுபோலவே ஆண்டவர் அவர்களை மன்னாவை கொண்டும் காடையை கொண்டும் போஷித்து வழிநடத்தி அவருடைய பயண பாதை முழுவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவர் என்கின்ற நல் நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கின்றதை காண்கின்றோம். அதுபோல இங்கே விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்பது சீடர்களுடைய வாழ்வினில் எழுகின்ற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு போதுமானவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்றதை காண்கின்றோம். இன்றும் நாம் வாழுகின்ற சூழல் என்று சொல்லுவது பல்வேறு நிலைமைகளிலே தேவை நிறைந்த சமூகமாக நம்மை மாற்றியிருக்கின்றது. தன்னிறைவு பெற்ற சமூகமாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசரியமான சூழ்நிலைகளால் தேவை நிறைந்த சமூகமாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய நம்பிக்கை எதன் மீது வைக்கப்படுகின்றதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் உபாகமம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறிந்திராத மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று அங்கே மோசே இறைமக்களுக்கு நினைப்பூட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். அதே ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்வின் சூழலிலும் நமது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நிச்சயத்தை உடையவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அதனாலே நாம் தைரியங்கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற இயேசுவானவர் நமது வாழ்விற்கான சகாயர் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக, நம்முடைய வாழ்விற்கான சகாயர் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவர் என்கின்ற நல் நிச்சயத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்பது தியாக அன்பின் சேவைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் என்று நாம் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் 3 முறை பேதுருவிடத்திலே கேட்டதின் தொடர்ச்சியாக பேதுரு 3வது முறை ஆண்டவர் தன்னிடத்திலே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதின் தொடர்ச்சியாக துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும்
நீர் அறிவீர் என்று குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். இங்கே விடியற்காலையிலே இயேசு கரையிலே நின்றார் என்று கூறுவது பேதுருவை தனிப்பட்ட நிலைமையினில் ஆண்டவர் சந்திப்பதாகவும் விசுவாச வாழ்வினில் திடப்படுத்துவதாகவும் அவருடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கின்றார் என்கின்ற நல்ல நம்பிக்கையை அவருக்கு கொடுப்பதாகவும் அவருடைய தியாக அன்பின் சேவைக்கான அர்ப்பணத்தை புதுப்பிப்பதாகவும் அமைகின்றதை நாம் காண முடிகின்றது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுருவாயிருக்கிறாய் என்று சீமோன் என்கின்ற பெயரை பேதுரு என மாற்றியவர், நாணலை போல காற்றிலே அலைவுறுகின்ற மனிதனை கற்பாறையாக மாற்றியவர் இங்கே மீண்டும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று ஆண்டவர் அழைக்கின்றார் என்று கூறுகின்ற போது அவருடைய வாழ்வினிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்மாற்றம் என்பது எத்தனை என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை விட்டு தூரம் செல்லுதல் என்பது விசுவாச வாழ்வினில் தளர்ச்சியை ஏற்படுத்துவதாக மாற்றுகின்றது. ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை சந்தித்து அவரிடத்தில் ஒன்றை கேட்கின்றார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. இங்கே அன்பு என்பது ஆண்டவர் இயேசுவினால் முக்கியத்துவப்படுத்துவதாக அமைகின்றதை காண்கின்றோம். அன்பு நம்மை செயல்பாட்டிற்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. நாம் ஒருவரில் அன்பு கூறுகிறோம் என்பதை அறிவதற்கான அளவீடு எது என்று சொல்லுகின்ற போது அவருக்காக நாம் மேற்கொள்ளுகின்ற செயல்களாகவே அமைகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் மோசே இறைமக்களாகிய இஸ்ரவேலருக்கு தன்னுடைய இறுதி நாட்களில் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை மீண்டும் நினைவுபடுத்தி அவர்களுக்கு கூறியது என்னவெனில், உபாகமம் 5வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறிவிட்டு உபாகமம் 6வது அதிகாரத்தின் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று நினைவுபடுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். அன்பினால் இயங்கப்படுகின்ற வாழ்வாக இறைமக்களுடைய வாழ்வு என்பது அமைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கின்றதை காண்கின்றோம். அதற்கு இணையாக இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களில் சிறப்புக்குரியவராக அல்லது முதன்மை பெறுகின்ற நபராக இருக்கக்கூடிய பேதுருவிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது தியாக அன்பினால் இயங்குகின்ற இயக்கமாக அவருடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றதை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். ஆண்டவருக்காக சேவை செய்கின்ற போது தியாக அன்பினால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக நம்முடைய சேவைகள் என்பது
அமைகின்றதா? அல்லது சுயபலத்தாலும் சுய நலத்தாலும் என ஆண்டவருக்கு செய்கின்ற சேவையாக நம்முடைய சேவை அமைகின்றதா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்னை தெரேசா அவர்களுடைய அருட்பணியானது உலக அளவினில் பாராட்டப்படுகின்றதாக அமைகின்றது என்று சொல்லுகின்ற போது அதற்கான காரணம் என்பது அவருடைய தியாக அன்பின் சேவை என்பதை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் ஆண்டவருக்கென ஆற்றுகின்ற சேவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். மேலும் ஆண்டவர் இங்கே பேதுருவிடத்திலே நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்பதின் தொடர்ச்சியாக அவருடைய தன்னிலையை உணரச் செய்து அவரை மாற்றுருவாக்கம் செய்கின்றதை நாம் காண்கின்றோம். ஜீசஸ் ரெஸ்டோர்ட் பீட்டர். இயேசு பேதுருவை அவரோடு உள்ள ஐக்கியத்தினில் புதுப்பித்து கொண்டார், அவனை மாற்றுருவாக்கம் செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அதற்கு காரணமாக அமைந்தது என்பது பேதுருடைய வாழ்வினில் ஏற்பட்ட துக்கம் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டபோது, மூன்றாம் முறை ஆண்டவர் கேட்டபோது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறுகின்றதை காண்கின்றோம். தன்னுடைய இயலாமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொள்ளுகின்றதை நாம் காண முடிகின்றது. யூதாசிற்கும் பேதுருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பெருத்த வேறுபாடு என்பது இதுவாகவே அமைகின்றதாக இருக்கின்றது. சிநேகிதனே, முத்தத்தினால் நீ என்னை காட்டிக் கொடுக்கின்றாயா என்று ஆண்டவர் யூதாஸிடத்திலே கேட்டபோது யூதாஸ் அதை பொருட்படுத்தவில்லை. தன்னுடைய வாழ்வினில் கடைசி ஒரு தருணம் என்பது கொடுக்கப்பட்ட போதும் கூட அதை நிராகரித்து அழிவினையே தெரிந்து கொண்டதை காண்கின்றோம். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கின்ற அனுபவத்தை பேதுரு பெறுகின்ற போது, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு உண்பதாக வெளிப்படுத்தி ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக அவன் மாறுகின்றதை காண்கின்றான். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விடியற்காலமான போது கரையிலே நின்றார் என்பது தொலைந்து போன பேதுருவை மீண்டும் தனது பிள்ளையாக மாற்றுவதற்காக ஆண்டவர் மேற்கொண்ட முயற்சி. இந்த முயற்சி தியாக அன்பின் சேவைக்கு நேராக பேதுருவை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு பேதுருவை மீண்டும் தன்னை பின்பற்றி வருவதற்கு அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக 18வது வசனத்தையும் 19வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் என்று நாம் காண்கின்றோம். யூ ஃபாலோ மீ. பேதுருவையும் அவனுடைய சகோதரர்களையும் ஆண்டவர் சந்தித்த போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைத்த ஆண்டவர் இங்கே மீண்டும் உயிர்த்தெழுந்த பின்பும் அவருக்கு தன்னை நேரடியாக பிரசன்னராக்கி தன்னை பின்பற்றி வருவதற்கு அழைக்கின்றார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை மீண்டும் ஆண்டவர் வலியுறுத்தி தன்னை பின்பற்ற அழைக்கின்றதை காண்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக சிலுவை சுமக்க ஆண்டவர் இங்கே பேதுருவை அழைக்கின்றார். ஆக இங்கே சிலுவை என்று கூறுவது நம்மீது சுமத்தப்படுகின்ற ஒன்று அல்ல, மாறாக நாமே அதை தழுவிக்கொள்ளுவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இட் இஸ் எ ப்ரிஃபரன்சியல் ஆப்ஷன், விருப்ப தேர்வாக ஆண்டவர் பேதுருக்கு முன்பதாக வைக்கின்றார். அதை ஏற்றவராக பின்னாளினில் ஆண்டவருக்கு இணையாக தான் சிலுவையில் அறையப்படுவதை விரும்பாமல் மாறாக தலைகீழாக சிலுவையினில் அறையப்பட்டு மரிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லுகின்ற போது அது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பால் அவர் கொள்ளுகின்ற தியாக அன்பின் சேவையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமூகத்தினில் ஆண்டவருக்கென நாம் செய்கின்ற சேவைகள் எதன் அடிப்படையில் அமைந்ததாக இருக்கின்றது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கரையிலே நின்றார் என்கின்ற போது இன்றும் நம்முடைய வாழ்வின் சூழலிலும் அவர் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். தியாக அன்பின் செயல்பாடுகளுக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு ஆண்டவருக்குள்ளதாக தொடர்ந்து நாம் வளர ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 62வது கீர்த்தனையை பாடுவோம். சுப ஜெய மங்களமே நித்திய சுப ஜெய மங்களமே சுகமே தரவே புவி மீதுயிர்த்த சுதனேசு நாதருக்கு என்கின்ற 62வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். சுப ஜெய மங்களமே நித்ய சுப ஜெய மங்களமே சுகமே தரவே புவி மீதுயிர்த்த சுதனேசு நாதருக்கே தீர்க்கருரைத்தனரே நின்று இயேசு உயிர்த்தனரே ஜெகதீஸ்வரனா சுதனா கிறிஸ்து ஜெய மாயெழுந்தவர்க்கே தூத சங்க முழங்க வானம் ஜோதியினாலிலங்க துரிதாய் பரனா களி கூந்திடவே தோனி எழுந்தவர்க்கே அங்கம் குளிர்ந்திடவே உலகெங்கும் மகிழ்ந்திடவே அடியாருடசா உடகூரொடித்து அகிலமெழுந்தவர்க்கே காலையிலே எழு நீதம் கர்த்தனையே நினைத்து கரமே குவித்து துதி பாடிடவே காலையில் எழுந்தவர்க்கே
ஆனந்தம் பாடிடவும் பரநன்பை கொண்டாடிடவோ ஆசையா நிலையோ டெழுந்து தொழவே அருள் கூந்திடோ பவர்க்கே ஏக்காலமே தோனிக்க பக்தையாவருமே எழும்ப இனிதாய் அரசாளவுமே உலகினில் எழுமிமானோ வேலர்க்கே சுபஜய மங்களமே நித்ய சுபஜய மங்களமே சுகமே தரவே புவி மீதுயித்த சுதனே சுநாதருக்கே. ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இந்நாளிலும் உம்முடைய தூய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் என்கின்ற உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உம்மை இறைமக்களுடைய வாழ்விற்கு இன்றும் வெளிப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தோல்விகளில் உடனிருக்கின்றவராக, எங்களுடைய தோல்விகளை ஜெயம் நிறைந்ததாக நீர் மாற்றுகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பவராக செயலாற்றுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை தியாக அன்பின் சேவைக்கு நேராக அழைக்க உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. அவனமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுதினமும் நாங்கள் சந்திக்கின்ற அனுபவமுடையவர்களாக எங்களுடைய அர்ப்பணத்தை அனுதினமும் ஓடு நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு கூறுவதைப் போல ஆண்டவரை அந்த விசுவாச நிச்சயமுடையவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் உம்முடைய சொந்த ஜனம் என்று பேதுரு குறிப்பிடுவதைப் போல அத்தகைய உன்னத அன்பின் உறவிற்கு நேராக நீர் எங்களை வழிநடத்துகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், அத்தகைய கிருபைகளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக உமது மக்களாக தொடர்ந்து வாழ ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நீர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்விடங்களிலே இருந்தவர்களாக இவ்வாரதிலே பங்கு பெற்றிருக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்க வருகின்றீர். எங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி விசுவாச வாழ்விலே பலப்பட உதவி செய்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அத்தகைய அனுபவங்களை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ்விலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கை நிச்சயமுடையவர்களாக உம்மை சார்ந்து வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்துருளியவர் அவரோடு கூட மற்றெல்லா நன்மைகளையும் நமக்கு தராதிருப்பது எப்படி என்கின்றோமாக ஆண்டவரே, நீர் தருகின்ற நிறைவாழ்வு நம்பிக்கை உடையவர்களாக தொடர்ந்து உம்மை சார்ந்து வாழ உமக்கு என்ன சேவை செய்ய ஆண்டவர் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்து வழிநடத்தும் உடைய நாமத்தை ஒவ்வொருடைய வாழ்வினூடாக நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகன் மகிமையாக உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென்.
ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கின்ற த்ரீஏக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் ஸ்தோத்திரம்.